இப்போ நான் இருக்கிறது உலகத்திலேயே முதல் கோயிலான உத்தரகோச மங்கை. இந்த கோயிலோட சிறப்புன்னு 1 2 இல்லை, ஏகப்பட்டது சொல்லலாம். நமக்கெல்லாம் ஒரு சொந்த ஊர் இருக்கிற மாதிரி சிவபெருமானோட சொந்த ஊர் எது தெரியுமா? இதோ இந்த உத்தரகோச மங்கை தான். நாம் ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிகளை வழிபடுறோம் இல்லையா, அந்த கோயில் தோன்றுறதுக்கு முன்னாடியே தோன்றின கோயில் இந்த உத்தரகோச மங்கை. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியதுன்னு இந்த கோயிலை பற்றி சொல்மொழியே உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டி அருள் பெற்றவங்களுடைய வரிசையை நான் சொன்னேன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க. வேத வியாசர் நமக்கு தெரியும், மகாபாரதத்தையே எழுதினவர். அவர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதுகிற புராணம் நமக்கு தெரியும். மார்க்கண்டேயனுடைய தந்தைன்னு சொல்லப்படுற மிருகண்டு முனிவர், அப்புறம் காகபுஜண்டர் சாகா வரம் பெற்று காகமா இருந்தெல்லாம் பாடல் பாடினவர். இவருடைய கதையும் புராணமும் நம்மள பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இந்த ஸ்தலத்துல தான் அதுக்கு விமோச்சனம் கிடைக்குது. அப்புறம் வானாசுரன், மாபெரும் முனியான மயன், நமக்கு தெரியும் மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இவ்வளவையும் காரைக்கால் அம்மையார் இங்கே வந்து ஈசனை வழிபட்டு அருள் பெற்றுட்டு போயிருக்காங்க. இப்பேற்பட்டவங்கள்லாம் வந்து நின்று வழிபட்டு அருள் பெற்ற இந்த ஸ்தலத்தை பற்றி இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சிவனோட சொந்த ஊர், உலகத்திலேயே முதல் சிவன் கோயில், இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் கல்வெட்டுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலவந்திகை பள்ளி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரி சயன சத்திரம், ஆதி சிதம்பரம், இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது. இந்த கோயிலுடைய புராதானத்துக்கு ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுகள்லையும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆதாரங்களை காட்டுறாங்க.